Poco அவங்களோட X சீரிஸ்ல X5 Pro and X5 னு ரெண்டு மாடல்ஸ் இப்போ அஃபிஷியலா லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்த வீடியோல X5 Pro பத்தி மட்டும் பார்க்கலாம். அண்ட் X5 மாடல் இந்தியாவில் இப்போதைக்கு அஃபிஷியலா லான்ச் பண்ணல. X5 Pro மட்டும் தான் இப்போதைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசைன் சொல்லும்போது X4 Proல என்ன டிசைன் கொடுத்தாங்களோ கிட்டத்தட்ட சிமிலரான டிசைன் தான் எங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலுமே இது பிளாஸ்டிக் பாடி டிசைனாக இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி X4 Proல பிளாஸ்டிக் யூஸ் பண்ணல. அப்படி பார்க்கும்போது சின்ன டவுன்கிரேட் மாதிரி தான் இருக்கு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே எல்லாருமே கேஸ் போட்டு தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது இது பெருசாக தெரிய போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் அப்கிரேட் இங்கே டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே 6.67 inches AMOLED பேனல் அண்ட் ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் Full HD+ ரெசல்யூஷன் அண்ட் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட், 240 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளே மூலமாக இப்போது 10-bit கலர் சப்போர்ட் பண்ண முடியும். Poco X4 Proல 10-bit கலர் சப்போர்ட் கிடையாது. 100% DCI P3 கலர் கேமெட் சப்போர்ட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்னும் நல்ல விவிடாக இருக்கும். நிறைய கலர்ஸ் இந்த டிஸ்பிளேயால் ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் இங்கே 700 nitsலேருந்து 900 nitsஸாக அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு கார்னிங்கோட Gorilla Glass வெர்ஷன் 5யும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராசர் பொறுத்தவரை இங்கே ஸ்னாப்ட்ராகனோட 778G யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 695 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை அப்கிரேட் பண்ணி 778G யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல அப்கிரேட். இது ஒரு நல்ல ப்ராசர். இந்த ப்ராசர் மூலமாக உங்களுக்கு 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனும் இங்கே எனேபிள் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரீவியஸ் மாடலில் வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது. அதாவது X4 Proல உங்களால் 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியாது. பட் இந்த மாடலில் உங்களால் 4K வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஸ்னாப்ட்ராகன் 855 அளவுக்கு இது பெர்ஃபார்ம் பண்ணும். நீங்கள் ஒரு கேஷுவல் கேமராக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஹெவியாக இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவீங்கன்னு நினச்சாலும் சரி, இந்த ப்ராசர் உங்களுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இந்த ப்ராசரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 6 and 8GB RAM ஆப்ஷன்ஸ் இருக்குது. 128 and 256GB இன்டர்னல் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் அப்கிரேட் கேமரா பொறுத்தவரை 64 மெகாபிக்சலில் இருந்து இங்கே 108 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 108 மெகாபிக்சலோட சைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/1.52 inches கொஞ்சம் பெரிய சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 64 மெகாபிக்சல் கூட கம்பேர் பண்ணும்போது செகண்டரி சென்சார் எப்பவும் போல் 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் லென்ஸ். இந்த லென்ஸ் மூலமாக நீங்கள் 120 டிகிரி வரை நல்ல வைடாக உங்களால் இமேஜஸ் கேப்சர் பண்ணிக்க முடியும். அண்ட் தேர்ட் தேவையில்லாத 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ ஷூட்டர் அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாக 778G யூஸ் பண்ணதுனால இங்கே Wi-Fi 6 சப்போர்ட், ப்ளூடூத் வெர்ஷன் 5.2 இந்த ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மெயினாக 3.5mm ஜாக் இங்கே இருக்குது. ஐஆர் பிளாஸ்டரும் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5000 mAh. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 67 wattsக்கான சூப்பர் சார்ஜர் எங்கள் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 30 minutesக்குள்ளே இந்த ஃபோனை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அடிஷ்னலாக இந்த ஃபோனுக்கு டியூவல் ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. X-axis லீனியர் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த X-axis லீனியர் மோட்டர் யூஸ் பண்ணனால ஃபோனோட வைப்ரேஷன் இன்டென்சிட்டி இன்னுமே நல்லாயிருக்கும். அந்த ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் டால்பி விஷன் அண்ட் டால்பி அட்மாஸ் ரெண்டு சப்போர்ட்டுமே இருக்குது. டால்பி அட்மாஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ரொம்பலாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை Android 12 தான் இன்னுமே ரன் ஆகுது. Android 13 வந்தது பிறகு கூட இன்னுமே 12 ரன் ஆகுறது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆனால் இதுக்கு மேலே MIயோட வெர்ஷன் 14 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. போக்கோ இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா 2 மேஜர் OS அப்டேட் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி 12 கொடுத்துட்டு 13 and 14ஓட உங்களுக்கு ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ இதுதான் இவங்க மேஜராக சொல்கிறது. இந்த ஒரு விஷயம் தான் இந்த ஃபோனில் இருக்க ஒரு நெகட்டிவ். நிறைய பேர் கேட்கலாம் 12க்கும் 13க்கும் பெரிய வித்தியாசம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. பட் 2 வருஷம் மேஜர் அப்டேட் கொடுக்குன்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு ஒரு பழைய ஆண்ட்ராய்டு வெர்ஷனை கொடுக்குறது எந்த வித லாஜிக் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை X5 Pro பேஸ் வேரியண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் 22,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 8GB RAM 256GB வேரியண்ட் 24,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சேல் அப்போ உங்களுக்கு ICC கார்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 2000 rupees இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது. அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா X4 Pro கூட கம்பேர் பண்ணும்போது X5 Pro நிறையவே அப்கிரேட்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அதேமாதிரி காஸ்ட்டும் கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருக்கு. ஓவராலாகவே பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். பிளாஸ்டிக் பாடி டிசைன் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கேஸ் போட்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்படிங்கும்போது இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அண்ட் மற்றபடி இந்த ஃபோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஃபோனோட ஃபஸ்ட்டு சேல் February 13th மதியம் 12 மணிலேருந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோன் மொத்தம் 3 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. Black, Blue and Yellow. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.